பின்னாடி தான் படிக்கட்டு இருக்குல்ல, ஈஸியா ஏறி வர வேண்டியதானே. சார் லைஃப்னா எப்பயுமே ஒரு ரிஸ்க் எடுக்கணும் சார். நீ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு என் பஸ் தான் கிடைச்சதா? கண்டக்டர் திட்டாதீங்க, இன்னைக்கு என் பிறந்த நாள். அதுக்காக நீ எப்படி வேணாலும் ஏறுவியா? போயா. 2 நம்பர் டிக்கெட் இந்தாப்பா. ஹலோ பிரதர், டிக்கெட் எடுக்காதீங்க. ஏன் என்னாச்சு உனக்கு? இன்னைக்கு என் பிறந்த நாளுங்கிறதுனால உங்களுடைய சாதாரண பயணத்தை நான் உல்லாச பயணமா மாத்த போறேன். புரியலையே. உங்க எல்லாருக்கும் நானே டிக்கெட் எடுக்கிறேன். நான் ஏற்கனவே டிக்கெட் எடுத்துட்டேன். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். டிக்கெட்டை வாங்கிங்க, காசை கொடுத்துருங்க. நீ சிட்டிசன். தேங்க்யூ. ஓகே, நல்ல மனசுல இருக்காருப்பா. தாங்க மொத்தமா வச்சுக்கிட்டு எல்லா டிக்கெட்டையும் கொடுங்க. தம்பி, நீயே தலைய எண்ணி டிக்கெட்டை கொடுத்துட்டு மிச்சத்தை கொடுத்துரு. ஏப்பா, உங்க எல்லாருக்கும் தங்க தம்பி டிக்கெட் எடுத்திருக்கல, ஜாலியா தம்பியை பார்த்து ஹாப்பி பர்த்டே பாட வேண்டியதானே? நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. பாடுங்கப்பா. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. எல்லாம் டிக்கெட் எடுத்து வச்சீங்க. டிக்கெட் கொடு. வந்த வேலையை பாரியா. டிக்கெட் கொடு. டிக்கெட் 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 குடியா. சார் நீங்க எல்லாருக்கும் சேர்த்து சார் தான் டிக்கெட் எடுத்திருக்காரு. இங்க டிக்கெட் எல்லாம் கொடுங்க. எல்லா டிக்கெட்டையும் நான் தான் எடுத்தேன். இன்னைக்கு என் பிறந்த நாள், அதனால சிட்டி பஸ்ல தனியா போலான்னு நினைச்சேன். கிரௌட் ஏறிச்சு. பாருங்க, டிக்கெட் எடுத்த நான் நின்னுட்டு வரேன், டிக்கெட்டே எடுக்காம எப்படி உட்கார்ந்து வராங்க. அப்போ இவங்களுக்கு எல்லாம் டிக்கெட் என்ன கேட்டா? ஆமா, டிக்கெட் எடுக்கல என்ன பண்ணுவீங்க? 500 ரூபாய் ஃபைன். ஓ ஓகே. கட்லினா 6 மாசம் ஜெயிலு. டிக்கெட் இடையில ஃபைன் கட்டி. டிக்கெட் அடியா. காசு கொடுக்குறேன். டிக்கெட் குடியா. 49 டிக்கெட் ஒன்னு கொடுப்பா. வெயிட். யோ டிக்கெட் கொடுத்துறியா? 2 ரூபாய் டிக்கெட், 4 ரூபாய் டிக்கெட், 8 ரூபாய் டிக்கெட், 10 ரூபாய், 2 ரூபாய் டிக்கெட், 4 ரூபாய் டிக்கெட், 8 ரூபாய் டிக்கெட், 10 ரூபாய். கட்லனா 6 மாசம் ஜெயிலு, 500 ரூபாய் ஃபைன், 2 ரூபாய் டிக்கெட். நீ சரியான 1 நம்பர் ஃப்ராடா இருக்கேயா. டேய், நீ பேசாத. எடுத்த டிக்கெட் காசு வாங்குற நீ நல்லவன், எல்லாருக்கும் டிக்கெட் எடுத்து விக்கிற நான் கெட்டவனா? நீ ரொம்ப பேசுற. உனக்கு மட்டும் 4 ரூபாய் டிக்கெட் 40 ரூபாய், 2 ரூபாய் டிக்கெட் 4 ரூபாய், 4 ரூபாய் டிக்கெட் 8 ரூபாய், 8 ரூபாய் டிக்கெட் 10 ரூபாய். உனக்கு மட்டும் ஃப்ரீ. 2 ரூபாய் டிக்கெட் 4 ரூபாய், 4 ரூபாய் டிக்கெட் 8 ரூபாய், 8 ரூபாய் டிக்கெட் 10 ரூபாய். எனக்குமா? ஓ கண்டக்டரா? சாரி, கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா 2 ரூபாய் டிக்கெட் 10 ரூபாய், 2 ரூபாய் டிக்கெட் 10 ரூபாய், 2 ரூபாய் டிக்கெட் 10 ரூபாய், 500 ரூபாய் ஃபைன், 6 மாசம் ஜெயிலு. என்ன நடக்குதுங்க? ஏரியால சின்ன ஃபங்க்ஷன், அதனால தான் இந்த கலெக்ஷன். குழப்பமா இருக்கு. இது எப்படியோ எல்லாருக்கும் டிக்கெட் எடுத்துங்க. வாங்கப்பா. இந்த உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு பஸ்ல பிளாக் டிக்கெட் வித்த முதல் நீதான்டா. With the vibe get loose, now hit the floor direct to the roof. Dance with the vibe get loose, now hit the floor direct to the roof.
என்ன திரு ஏரியா மாதிரி வந்த மாதிரி பாத்துட்டு இருக்க கரெக்டா தான் வந்திருக்க போஸ்டர் ரெடியா அதெல்லாம் இருக்கட்டும் மத்த வேலை எல்லாம் முடிஞ்சதா எல்லா வேலையும் பார்க்காம முடிச்சாச்சுப்பா. ஏன்டா இப்படி யாரும் அடிக்கிறான் முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள முதல் போஸ்டர் ஒட்ட சொல்றாரு நம்ம ஊம தர ஆமா பெரிய ஜாக்சன் தர வாடா ஸ்பீக்கர் ஆஃப் ஆயிருக்கும் போதே இவ்வளவு ரகல இன்னும் பேசினா ஒட்டா மாப்ள டபுள் சீட் போட்டுருக்கணும்டா ஒட்டா மாப்ள ஏய் திரு வளர்மதிக்கு தாவணி தான்டா அழகு வளர்மதி வளர்ந்ததே தெரியல பத்தியா மச்சான் சூப்பரா இருக்கடா போஸ்டர் நல்லா இருக்குல்ல ஏய் அடுத்து வளர்மதி விட்டு வாசல்ல ஓட்டணும் வாடா இன்று வயதுக்கு வந்த வளர்மதி மென்மேலும் வளர வாழ்த்துகிறோம். இப்படிக்கு 5 ஸ்டார் குரூப் 5 ஸ்டார் குரூப் திரு திருவென முழிக்க முழிக்க கலகலவென குலுங்கி சிரிக்க திருமுழிக்க அவ சிரிக்க திருமுழிக்க அவ சிரிக்க அதான் ரமா அதான் ரமா வீதி எங்கும் வாசனை வருது எந்த பூ இன்று பூத்ததோ 7ஆம் நம்பர் வீட்டுக்குள் வசிக்கும் வளர்மதிக்கு வயசு வந்ததோ இங்க தாய் மாம யாரு குடிசை கட்டு அந்த தங்கத்தை வாழ்க்கை போஸ்டர் போட்டு ஒண்ணு பொண்ணா கொஞ்சம் கேளு கேட்கனா கண்ணா கோழி கொஞ்சொன்னு கோழி ஆயாச்சு குஷியா கூட்டாடுங்க சேவல் கூட்டங்க மீட்டிங் போடுங்க சேர்ந்து கொண்டாடுங்க அரரமா 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 சொல்வாரு அத பார்த்தாலே மனசில் பெய்ஜாரு திங்க திங்க நின்னு போனா வீதியில வெளிச்சம் இல்ல வாழ்க்கையில ருசியும் இல்ல என் செய்வதோ அட வயசு வந்த பொண்ணையே மறைக்கணும் அங்க வந்த திங்க போறையே ஒழிக்கணும் எங்க மனசில் உள்ள ஆசைய மதிக்கணும் நீங்க வயசு செஞ்ச லீலையும் நினைக்கணும் காலங்கள் போயாச்சு கலப்புள்ளாயாச்சு கண்ணால் பார்த்தால் கற்பா போகும் என் இந்த வீண் பேச்சுடா அரரமா 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 மன்மத ராசாவா ஆனா மனசோடு ஆசை கிடையாதா கணுக்கரை நிலப்படிக்க கால்களை அலை நினைக்க கண்ணியை நான் நினைக்க வழி இல்லையா இந்த காதல் ஒரு கேதலி தெரிஞ்சுக்க போட்டு யாரோடு முன்னணி முந்திக்க அட காத்து போத செய்யல தூத்திக்க அந்த காதல ஓ வசதிக்கு மாத்திக்க தேவதைய நான் கண்டால் காதல் தான் நான் கொண்டால் நல்ல தேதி பார்த்து தோது பார்த்து திருவிளையாடல் செய்வேனடா அரரமா 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 வீதி எங்கும் வாசனை வருது எந்த பூ இன்று பூத்ததோ 7ஆம் நம்பர் வீட்டுக்குள் வசிக்கும் வளர்மதிக்கு வயசு வந்ததோ இங்க தாய் மாம யாரு குடிசை கட்டு அந்த தங்கத்தை வாழ்க்கை போஸ்டர் போட்டு ஒண்ணு பொண்ணா நின்னா தேன் கொஞ்சம் கேளு கண்ணா கண்ணா கோழி கொஞ்சொன்னு கோழி
ரெடி ஆயாச்சு குஷியா கூத்தாடுங்க சேவல் கூட்டங்க மீட்டிங் போடுங்க சேர்ந்து கொண்டாடுங்க அயனாவரம் ஆண்டாள் நகர் தெருவாசிகளே, நமது ஆண்டாள் நகரை சார்ந்த வளர்மதி அவர்கள் வயதுக்கு வந்ததை முன்னிட்டு வான்கோழி பிரியாணி வழங்கப்பட இருக்கிறது. இந்த இனிய விழாவிற்கு முன்னாள் பழைய பைசார் குழுக்களுடைய தலைவர் அங்குசாமி அவர்களும் அவரது தம்பி பங்குசாமி அவர்களது முன்னிலையில் இன்றைய பைசார் குழுக்களுடைய அருமை தலைவர் திரு அவர்கள் வான்கோழி பிரியாணியை கிளவிக்கு வழங்குவார். எல்லாம் கைதட்டுங்க கைதட்டுங்க. எங்க காலத்துல இருந்தானுங்களே படுபாவிங்க. ஒரு பங்கன் உண்டா இல்ல போஸ்டர் உண்டா ஒண்ணுமே இல்லப்பா. வருவாங்க திம்பாங்க போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குப்பா. உங்க 5 ஸ்டார் குரூப் வாழ்த்திய தெய்வத்திற்கு நன்றியை சொல்லுங்க நண்பர்களே. என்ன திரு பிரியாணி மட்டும்தானா? வாட்டர் கீட்டர் எதுவும் இல்லையாப்பா? விடுங்கண்ணே, எனக்கும் ஆசைதான். ஆனா பினான்ஸ் ப்ராப்ளம். இந்த அடுத்த வாரம் நம்ம சரஸ்வதி வயசுக்கு வர மாதிரி இருக்கு. அப்ப பார்த்து பண்ணிடுவோம். நல்லா இருப்பா, நீ நல்லா இருப்பா. ஓசி பிரியாணி ஆட்டோல வர்றாங்க. இது இன்னைக்கு நேத்து நடக்கிற பிரச்சனை இல்ல, 20 வருஷமா இது தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. இது எப்பதான் முடியும் யாருக்கு தெரியும்? ஏய் திரு, எதுக்குடா எங்க ஏரியா பொண்ணு வயசுக்கு கொஞ்சம் போஸ்ட் அடிச்சு ஓட்டுனா? டேய், நியாயமா உங்க ஏரியா பொண்ணு வயசுக்கு வந்தா நீங்க தான்டா போஸ்ட் அடிச்சு ஒட்டணும். கடமையை செய்ய தவறிட்டீங்க, அதனால திரு அடிச்சு ஒட்டினா பஸ்ல பிளாக் டிக்கெட் வித்து. ஒட்ட கூடாது. ஏய், நீங்க மட்டும் எங்க ஏரியாக்குள்ள வந்து ஃபிகர் சைட் அடிக்கலாம். நாங்க ஏன்டா உங்க ஏரியா பொண்ணுக்கு போஸ்டர் ஒட்ட கூடாது? ஒட்ட கூடாதுடா. ஒட்டுவோண்டா, முடிஞ்சா வெட்டுவோண்டா. அப்போ வெட்டா பார்க்கலாம். திரு ஓடுறான்டா, ஓடுறான்டா, உண்மையிலே ஓடுறான்டா. ரொம்ப காணோம். ஓ காட். ஹலோ ஹலோ. எஸ், கம் இன். மெசேஜ் எடுத்து படி. நான் ரொம்ப நல்லவன், அடிச்சா தாங்க மாட்டேன், பப்ளிக்ல அடிச்சு அசிங்கப்படுத்தாத, பேசிக்கா நான் ஒரு அனாதை. இப்படிக்கு டைகர் குமார். நான் தான். அரக்கத்தனமா அடிக்கிறானுங்கடா. அரக்கனை உள்ள போடுறான். என்ன மச்சான் பண்ற? மிக்சிங். அட்ரா.
என்ன கலாட்டா? கண்ணு தெரியாது என்ன கலாட்டாங்க? எனக்கு என்ன கலாட்டா? எனக்கு தெரியும் சார் ஏய், தெரியாது சார். யாரா அவன்? யாரா கல்லால் அடிச்சது? கேக்குறேன்ல, யாரா? நீயா கல்லால் அடிச்சது? நான் அடிக்கலீங்க. கல்லால அடிச்சது யாரு? இந்த கலாட்டாக்கெல்லாம் காரணம் யாருன்னு நான் சொல்றேன். எது? சத்தியமா நம்புங்க சார், அவன் அட்ரஸே எனக்கு தெரியும்னு சொல்றேன். சொல்லுங்க. யோ, நம்பர் 16 தானேயா? 16 தாங்க. என்ன சார் அவன் அட்ரஸ் கேட்டா உங்க அட்ரஸ் கொடுத்துருக்கீங்க? அவன் என் பையன் தான் சார். சத்தியமா என் பையன் தான். உள்ளார சோத்த அமைக்கிட்டு இருக்கான். சத்தம் இல்லாம போனா கையோட அவன் அமைக்கலாம். யோ வாயா. சத்தம் போடாம போ சொன்னேன்ல. தம்பி சாமியாரா, யோ இங்க இருக்கான பாரியா. அம்மா காணோம். அம்மா இங்க இருக்கேன். அம்மா போலீஸ்மா, போலீஸ் போ சொல்லுமா. போலீஸ் வேணாமா. சரி, சரி, அம்மா, பாத்துக்கலாம். நம்மலாம் நல்ல குடும்பம் இல்லையா? பாத்துக்கலாம், அம்மா, வா. வேணாமா. புடிச்சிட்டு போங்க சார். அம்மா அம்மா நான் சொல்றேன், புடிச்சிட்டு போங்க சார். நரா ஸ்டேஷனுக்கு. சார் ஒரு நிமிஷம். அம்மா அண்ணா ஹார்லிக்ஸ் போட்டு கொடுக்கணும். இப்படி போலீஸ்ல எல்லாம் போட்டு கொடுக்க கூடாது. பஞ்சிடல கொணும் கர்த்தில இல்ல சார் இதையும் கேஸ்ல எழுதிக்கோங்க சார். ஏய் ஓடி போ உனக்கு அங்க இருக்கு. ஏய் விடுங்க சார், கொலை கேஸ்ல எழுதிங்க. ஏய் ஏன் அவளை போட்டு அடிச்சிட்டு இருக்க? இட்லி குடுமா. போங்க சார். விடுங்க சார். என்ன சார் அவன்? டேய் நாளுக்கண்ணா உன வந்து பாத்துக்கறேன்டா. ராஸ்கல் நீ வாடா, ஓடா. சார் என்ன சார் கத்துறீங்க? எங்க அப்பா யார் தெரியுமா? யாரு உங்க அப்பா? எங்க அப்பாட்ட சொன்னா உங்களுக்கு வேலை போயிடும் சார். புடிச்சு கொடுத்தது உங்க அப்பா தான்டா. இது பா என்னப்பா இதெல்லாம்? வீட்டுக்கு அடங்காதவனா ஊர்ல இருக்கவங்க தான்டா அடக்குவாங்க. 4 நாள் உள்ளார வச்சாதான் உனக்கு எல்லாம் புத்தி வரும். கூட்டு போங்க. உங்க அப்பா இது மாதிரி உங்களை உள்ள வச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். நர்ரா ஓடா ஓ. சார் கையெடுங்க சார், நானே வரேன். நர்ரா இதெல்லாம் எப்படி திருந்தி உருப்பிட்டு வாழ்க்கையில முன்னேற போறான்னு தெரியல. முழிக்கிற மொழிய பாரு. ஆளும் மண்டையும் சட்டையும். என்னடா உன் பேரு? போலீஸ் தானே, கண்டுபிடிங்க. எது? போஸ்டர்ல தான் பேரு போட்டிருக்கோம்ல, படிச்சு தெரிஞ்சு கொண்டேதானே. உன் பேர் என்னடா? டைகர் குமார். டைகர் குமார் மேலே கை வச்சீங்களா? என்னடா டைகர் குமார்? டைகர் குமார். டைகர் சார் 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 புலி சோறு நிறைய சாப்பிடுவான் சார், அதனால டைகர் குமார் சார். என்னது? புலினா டைகர், டைகர்னா புலி, டைகர் குமார் சார். இதோ பாரு, போலீஸுக்கு புலினா டைகர் கூட கண்டுபிடிக்க தெரியல. உன் பேர் என்னடா? என்னது மாமா? ஊமை சார், ஊமை. குட் சார். உன் பேர் என்னடா? யமகா ராஜி சார். எமகா பைக் வச்சிருக்கியா? திருடுவான் சார். இது வேற 5 ஸ்டார் குரூப். வளர்மதி வயசுக்கு வந்தா என்ன, வரணும் உங்களுக்கு என்ன? ஊரெல்லாம் எதுக்குடா போஸ்டர் அடிச்சு ஓட்டுறீங்க? என்ன சார், எம்பி வந்தா போஸ்டர் அடிக்கிறாங்க, எம்எல்ஏ வந்தா போஸ்டர் அடிக்கிறாங்க, வட்ட செயலாளர் வந்தா போஸ்டர் அடிக்கிறாங்க. நம்ம வளர்மதி சார். என்னது? அடிக்கடி வர்ற அவங்களுக்கே போஸ்டர் அடிக்கும் போது வாழ்க்கையில ஒரே ஒரு வாட்டி வயசுக்கு வர்ற வளர்மதிக்க அடிக்க கூடாது சார் போஸ்டர். அடிக்க கூடாதுடா. ஏன் சார்? சொல்றேன்ல, அடிக்க கூடாதுடா. அதுதான் ஏன். என்ன வளர்மதி என்னோட பொண்ணுடா. சாரி சார். இனிமே சாரி சொன்னா என்ன, சொல்லாட்டி என்ன? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டியாடா? நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டியாடா? ஆரம்பிச்சிட்டீங்களா? தம்பி மாதிரியாடா பேசுற? நீ என்ன மாதிரியாடா நடந்துக்கிற? இவன் மேலலாம் எப்படி பாசம் வரும்? சும்மா இருடா. கொட்றா, உன்னால முடிஞ்ச வரைக்கும் கொட்றா. டயர்டா இருக்குடா, சாப்பிட்டு வந்து அடிக்கிறேன். கிழிச்ச. இவன் எப்படிடா உள்ள வந்தான்? அம்மா தான் கூட்டு வந்தாங்க. எதுக்கிட்ட இவனை கூட்டு வந்த? உன்னதான் கேக்குறேன், எதுக்கு அவனை இங்க கூட்டு வந்த? என்ன பேசுறீங்க நீங்க? அவன் நம்ம புள்ள. புள்ளையாம் புள்ள. வெளியே சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு. எப்ப பாரு ஒரு குட்டிச்சவரு, ஒயின் ஷாப், இப்ப போலீஸ் ஸ்டேஷன். இதுக்குதான் நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னேன். கேட்டியா நீ? ரோஷா இருந்தா அப்படியே போயிருக்க வேண்டியதானே. இப்படி தேவையில்லாம பேச வேணாம்னு சொல்லுமா, அப்புறம் நானும் பேசுவேன். என்னடா பெருசா பேசுவ? சுயமா ஒரு வேலை தேடிக்க துப்பு இல்ல, பேசுறான். என்னால யார்கிட்டயும் கை கட்டி நின்னு வேலை செய்ய முடியாது. பேசாம இரேண்டா. வேற என்ன பண்ணுவீங்க? பிசினஸ் பண்ணுவேன். 1 லட்சம் ரூபா கொடுங்கன்னு 6 மாசமா கேட்டுட்டு இருக்கேன். அது மட்டும் ஒரு காதுல விடாதே. பிசினஸ்னா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? ஏன் தெரியாது? சும்மா இரு. விடுமா, நீங்க பண்ற ரியல் எஸ்டேட் பிசினஸ் நானும் பண்ணுவேன். பண்டகிட்ட போறீங்க. கேட்டுக்கடா,
ஏற்கனவே எவனோ ஒருத்தனை நம்பி ஒரு 25 லட்சம் ரூபாய் நிலத்துல போட்டு அது விற்கவும் முடியாம காசை திரும்ப வசூல் பண்ணவும் முடியாம அல்லாடிட்டு இருக்கேன்டா 6 மாசமானா. பிசினஸ் பண்றாருல பிசினஸ். நீங்க ஏமாந்த மாதிரி நான் ஒண்ணும் ஏமாற மாட்டேன். ஏமா நான் என்ன வெளில இருந்து கடன் வாங்கி கொடுக்க சொல்றேன்? பேங்க்ல இருக்கிற 4 லட்ச ரூபாயில இருந்து எனக்கு 1 லட்ச ரூபாய் கேக்குறேன். போதும்பா, ஏற்கனவே ஒரு முறை நான் ஏமாந்தது போதும். மிச்ச காசு உங்ககிட்ட கொடுத்துட்டு குடும்பத்தோட தெருவுக்கு வர நான் தயாரா இல்ல. இந்த பாருங்க, யாரையோ நம்பி 20 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேங்கிறீங்க. பெத்த பிள்ளைய நம்பி 1 லட்சம் ரூபாய் கொடுக்க கூடாதா? முடிவா சொல்றேன்டி, இவனை நம்பி 1 லட்சம் என்ன ஒத்த ரூபா கூட தர முடியாது. தர முடியாதுன்னா நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன். என்ன யாரும் கேட்க கூடாது. உன் இஷ்டத்துக்கு இருக்கிறதுக்கு இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல. போறேன் போ. ஆனா ஒரு நிமிஷம், வெளியே போய் என் பிள்ளைன்னு மட்டும் யார்ட்டையும் சொல்லிக்காது. இப்பயே நான் யார்ட்டையும் சொல்லிக்கிறது இல்ல. சாப்பிடாம போறாங்க, சாப்பிட்டு போக சொல்லுங்க. அட இவ ஒருத்தி, அவனை பார்த்தா காலி வயித்தோட போற மாதிரியே இருக்கு. ஃபுல்லா கொட்டிக்கிட்டு முகத்தை அப்படி வச்சிட்டு இருக்கான், அவ்வளவுதான். ஆமாப்பா 7 தோசைப்பா. தெரியாதா? கணக்க நோட்ல போறான்னு தோசையில போட்டுட்டு இருக்க. பண்ணி ஏய் ஊமத்துறை பார்த்து கூடி, உங்க அப்பன் தர்மத்துறைக்குனால பதில் சொல்ல முடியாது. பாத்துரு, எங்க காசு கொடுக்க வராம போயிருவேன்னு பயந்துகிட்டே இருந்தாப்பா. தண்ணிய போட்டா இங்கிலீஷ் எல்லாம் வேற. என்ன ஒரு மாதிரியா டல்லா இருக்க? எங்க அப்பாட்ட பிசினஸ் காசு கேட்டா கொடுக்க மாட்டேன்டாரா. எங்க அப்பன் பஸ்ஸுக்கே காசு கொடுக்க மாட்டேங்கிறான். உங்க அப்பா எவ்வளவு பரவாயில்லையப்பா. ஏன்டா இந்த அப்பனுங்கெல்லாம் பிள்ளைங்களை நம்பவே மாட்டேங்கிறாங்க? திரு, எல்லா அப்பாவும் காட் ஃபாதர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பட் எல்லாரும் பேட் ஃபாதர். கரெக்ட் பாஸ். Hi. I am Venugopal ஹாய். from Titan Park. ஐ சி. Glad to meet you. என்னது கிளவிய காணுமா? இல்ல உங்களை எல்லாம் சந்திச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓ If you don't mind, எனக்கு ஒரு சிகரெட் கிடைக்குமா? ஓ எஸ் சார். டேய் குடுக்காதடா. It's okay. Friend feel. இல்ல நோ டைட்டில் பார்க்கடா. எடுத்து சார். Sorry for disturbance. ஓகே. Please carry on. ஓகே சார். Sorry. ஓகே சார். எங்க அம்மா எங்க அப்பாட்ட எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாரா. நம்ம அப்பாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம மம்மிங்கள டம்மி பண்றாங்க. Correct boss. Hi friends. I am Venugopal from Titan Park. அதான் சொன்னீங்களே சார் இப்போ. If you don't mind, little Pepsi. ஊத்துறா. Enough. Thank you. Carry on. என்னாச்சு திரு? வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு மச்சி. வாழ்க்கை தான் நம்மள வெறுக்கும். நாம வாழ்க்கையை வெறுக்க கூடாது. Correct boss. I am Venugopal from Titan Park. யோ 3 வாட்டி சொல்லிட்டேல்ல, இப்போ உனக்கு என்ன வேணும்? If you don't mind, கொஞ்சம் சரக்கு கிடைக்குமா? Thank you. Thank you. You carry on. யாருக்கும் நம்ம மேல அக்கறை. அப்பா காசு தர மாட்டேங்கிற, பேங்க்ல லோன் தர மாட்டேங்கிறாங்க. மச்சி, பேங்குக்காரன் யாரு திரு நமக்கு லோன் கொடுக்கறதுக்கு? நாம பேங்குக்கு லோன் கொடுப்போம். நீ வேணா பார், நாம எங்கேயோ போறோம். முடியாது. ராங் சென்டிமெண்ட். என்னால நடக்க முடியாது. அப்ப ஓடுவியா? வேணுகோபால் From டைடல் பார்க். I am biggest request. Oh no. I am finished. எனக்கு போதை ரொம்ப ஓவர் ஆகி போச்சு. ஓசில குச்சி ஆகாம என்ன பண்ணும்? I don't like walking. ஆட்டோ வேணா கூட்டோட்டமா வேணும்? அது அனவசியம். அமௌண்ட கொடுத்தீங்கன்னா நானே ஆட்டோ பிடிச்சி போய் சேர்ந்துருவேன். அப்புறம் நீங்களும் ஆட்டோல வர்றீங்களா? என்ன கேட்ட? அமௌண்ட். அப்ப நீ சும்மா தான் வந்தியா? எப்பவுமே நான் சும்மா தான் வருவேன். ஏண்டா வந்ததுல இருந்து வேணுகோபால் ஃப்ரம் டைட்டில் பார்க்னு சொன்னியே, அதுக்கு என்னடா அர்த்தம்? டைட்டாய் பார்க்கல தூங்கிடுவேன். அப்ப அது கம்ப்யூட்டர் கம்பெனி இல்லையா? கம்ப்யூட்டர்னா டேய் பெப்பே பாத்துக்கிட்டு இருக்க, போறா அவன. பெப்பேனா டைட்டாய் பார்க்ல படுக்கிறதுக்கு விளக்கம் வேறடா. வந்துட்டாயா? ஐயோ அப்பாவை அம்மாங்கிறானே. மணி என்னடா ஆச்சு?
இன்னைக்கு தூங்குற மாதிரி தான். கேக்குறேன்ல, மணி என்னடா ஆகுது? அப்படின்னா மணி ஏதோ 17ங்கறாம்ப்பா. 17? என்னாச்சு? அம்மா கழுத்து வரைக்கும் குடிச்சிருக்கான். அம்மா அவனை என்ன அடிக்கிற? அவனுக்கு இருக்கிற அறிவுல பாதி இருக்கா அவனுக்கு? அவனுக்கு என் வயசு ஆகட்டும், அப்ப தெரியும். அந்த கவலை உங்களுக்கு வேணாம். உன் வயசுல அவன் கலெக்டராகி காட்டுவான். கிழிச்சான். இப்படி குடிச்சிட்டு வந்து அப்பாங்கிற மரியாதை இல்லாம கலாட்டா பண்றீங்க. நீ எல்லாம் எங்கடா உருப்பிட போற? நானும் வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுவேன். முதல்ல நீ ஒழுங்கா நின்னு காட்டு. முடியாது, எனக்கு தெரியும். இவனை நம்பி ₹1,00,000 கொடுன்னு சொன்னியே, உன் பேச்ச கேட்டு கொடுத்துருந்தேன்னா அதுவும் இப்படி தண்ணியா போயிருக்கும். கொடுக்காம பேசக்கூடாது. முதல்ல காசு கொடுத்து பாருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் உன்னை எங்கடா பாக்குறது? ஏன்டா இப்படி பண்ற? நீங்க காசு கொடுக்காதனாலதான் நான் குடிச்சேன். நான் குடிச்சதுனாலதான் பைக் தொலைச்சேன். என்னது? பைக்க தொலைச்சிட்டியா? அப்படியா? வெரி குட். ஓகே, ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கான். டேய், அவர் எவ்வளவு சொல்லியும் கேட்காம என் வளையல நகையை வச்சு வாங்கினதுடா. இப்படி தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேன். எங்கடா தொலைச்ச? தொலைக்கலாம் இல்ல, அதை வச்சுதான் குடிச்சிட்டு வந்து நிக்கிறான். நான் போய் சொல்லல, பைக் தொலைஞ்சுதான் போச்சு. என்னடா குடிச்சிட்டு வந்து பெரிய யோகிய மாதிரி பேசுற நீ? இப்ப சொல்றேன்டி, இவன் வண்டியை வித்துட்டு தான் வந்திருக்கான். நான் தான் சொல்றேன்ல, பைக் தொலைஞ்சுதான் போச்சுன்னு. எத்தனை வாட்டி கேப்பீங்க? என்னடா சத்தம் போடுற அப்பங்கிட்ட? தோளுக்கு மேல வளர்ந்த புள்ள கையை நீட்ட வேண்டாம்னு பார்த்தா தப்பியும் பண்ணிட்டு எதுத்தா பேசுற என்கிட்ட நீ? போடா வெளியே. என்ன பேசுறாங்க? நீ பேசாம இருடி. போடா வெளியே. என்னங்க? ஏன் போணும்? போடான்னா ஏன்னா இது என் வீடு. போடா. திரும்ப இந்த வீட்டுக்கு வந்தா வண்டியோட வா, இல்ல வராத. அம்மா நீ என்ன சொன்னாலும் என்னால வர முடியாதுமா. வர மாட்டேன். வெய் போன. என்ன பாஸ், நீங்களே என்ன மாதிரி பைக்கை தொலைச்சிட்டீங்களா? வீட்டுல பொண்ணு பார்த்தாங்க, பிடிக்கல. ஏன் பாஸ்? ஒரு பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணோட வாழணும்னு ஆசை வரணும். அந்த பொண்ணுக்காக உயிரையும் கொடுக்கணும்னு தோணணும். அதை விட்டுட்டு இப்படி ஓடி வரணும்னு தோணக்கூடாதுல்ல. புரியலையே. புரியுற மாதிரி நான் சொல்றேன். சொல்லுங்க. தம்பி, ஒரு பொண்ணை பார்த்தா ஃபயர் வரணும். ஃபயர்? எஸ். ஃபயர் வந்துருச்சு சாமி. சூப்பர் ஃபயரா இருக்கே. பைக். I am Venugopal from Title Park. திருக்குமரன் from ஐனாவரம். நைஸ். உண்மையிலே பெரிய பிரிண்டா இருக்கீங்க. ஒரே நாள்ல கண்டுபிடிச்சிட்டீங்க. I am appreciate. சாமி மந்திரத்தை விருப்பல டான்ஸ் பண்ணுங்க. சரி. சாமி நம்ம டிவி ஸ்டாம்ப் எங்க நிக்குது? வெளியில தான் இருக்கு. நல்ல வேலை சாமி, வண்டி கிடைச்சது. யாரோ புண்ணியம் பண்ணவா முகத்துல முடிச்சிருக்கேன், அதான் உங்க பைக் கிடைச்சிருது. I just need your love. விழிகளில் விழிகளில் விழுந்து விட்டாய், எனக்குள் எனையே ஒளித்து வைத்தாய், சின்ன சின்ன சிரிப்பினில் சிதறடித்தாய், சிதறிய இதயத்தை திருடிக் கொண்டாய். யார் என்று நான் யார் என்று அடி மறந்தே போனதே, உன் பேரை கூட தெரியாமல் மனம் உன்னை சுற்றுதே.
பல நாள் தொடரும் வலி கொடுத்தாய் காதல் என் காதில் சொல்வாய் காதல் என் காதில் சொல்வாய் விழிகளில் விழிகளில் விழுந்து விட்டாய் எனக்குள் எனையே ஒழித்து வைத்தாய் சின்ன சின்ன சிரிப்பினில் சிதறடித்தாய் சிதறிய இதயத்தை திருடிக் கொண்டாய் காதல் காதல் சாலையில் நீ போகையிலே மரமெல்லாம் கூடி முழுமுழுக்கும் காலையில் உன்னை பார்ப்பதற்கு சூரியன் கிழக்கில் தவம் இருக்கும் யாரடி நீ யாரடி அதிருதே என் நாரடி ஒரு கார்பன் தாழன கண்ணை வைத்து காதலை எழுதிவிட்டாய் அந்த காதலை நானும் வாசிக்கும் முன்னே எங்கே ஓடுகிறாய் போகாதே அடி போகாதே என் சுடிதார் சொர்க்கமே நீ போனாலே என் வாழ்நாள் சொர்க்கமே விழிகளில் விழிகளில் விழுந்து விட்டாய் எனக்குள் எனையே ஒழித்து வைத்தாய் சின்ன சின்ன சிரிப்பினில் சிதறடித்தாய் சிதறிய இதயத்தை திருடிக் கொண்டாய் பூவிலே செய்த சிலை அல்லவா பூமியே உனக்கு விலை அல்லவா தேவதை உந்தன் அருகினிலே வாழ்வதே எனக்கு வரமல்லவா மேகமாய் அங்கு நீகடி நாகமாய் இங்கு நானடி உன் பார்வை தூரலில் விழுந்தேன் அதனால் காதலும் குளித்ததடி அந்த காதலை நானும் மறுநொடி பார்த்தேன் மரமாய் அசையுதடி இன்றோடு அடிகின்றோடு என் கவலை முடிந்தது ஒரு பெண் கோடி நீ கூவித்தான் என் பொழுதும் விடிந்தது எனக்குள் எனையே ஒழித்து வைத்தாய் சின்ன சின்ன சிரிப்பினில் சிதறடித்தாய் சிதறிய இதயத்தை திருடிக் கொண்டாய் காதல் என் காதில் சொல்வாய் காதல் என் காதில் சொல்வாய் ஹாய் ஹாய் இந்த வீட்டுக்கு எப்போ வந்தீங்க 2 days ஆச்சு நான் பார்க்கவே இல்ல வாட்ஸ் யுவர் நேம் ஊர்மிளா நைஸ் நேம் थैंक यू ஐ அம் சாமிநாதன் வாட் சாமிநாதன் ஓ சாமிநாதன் ஊர்மி உங்க டாடி நிறைய பணம் வச்சிருக்காரா ஹே somebody is watching there யாரு ஐயோ மனுஷனை கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டாங்களே அண்ணே அண்ணனா யார் அது ஊர்மிளா ஊர்மிளா ஊர்மிளாவா டே சாமிநாதா உங்க அப்பன் சந்திரமோகன் உன்னை கலெக்டர் ஆக்கிடலான்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காரு நீ போற போக்க பார்த்தா தக்காளி 10ஆம் கிளாஸ் கூட தாண்ட மாட்ட போல இருக்கு டேய் என்னடா இது அடப்பாவி சாமிக்கு வச்சிருந்த ஊதுபத்தி எடுத்து இப்படி ஆவியாடா பிடிக்கிற இருடா உன்னை அம்மா அம்மா அண்ணா அழகா இருக்கனாடா சாமிநாதா சொல்றா அது என்னண்ணே அழக பத்தி எல்லாம் கேக்குறேன் அது ஒண்ணு இல்லடா சாமிநாதா கோயில்ல ஒரு பொண்ணை பார்த்தேன் அது அழகா இருந்தது அதான் அண்ணனுக்கு செட் ஆகுமான்னு ரொம்ப அழகோ அழகுனா அழகு அச்சோ அப்படி ஒரு அழகுடா சாமிநாதா அப்படியா
என்னண்ணா நம்ம டைகர் குமார் தங்கச்சி மாதிரி இருக்குமா? சாமியை பத்தி பேசும்போது சனியனை பத்தி பேசுற. அந்த அக்கா மாதிரி இருக்குமா? அதெல்லாம் ஆண்டி